பாக்கியலட்சுமி எனக்கு என்ன சுவாரஸ்யமானதுன்னு பார்க்கலாம். சுதாகரை பார்க்க வந்து கோபி வந்திருப்பாரு. சம்மந்தி நான் வந்து சொல்லிட்டேன், நீங்கள் ஏன் மறுபடியும் இதை பற்றி பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு? பாக்கியை வந்து ஹோட்டலில் மூட மாட்டா, அது அவளோட பேஷன், நீங்கள் அதை தலையிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை இதனால எனக்கு ரொம்ப பிரச்சனை வருது, அவங்க ரெஸ்டாரண்ட்டை மூடி தான் ஆகணும். இல்லை அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே அவள் 2 ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டான், அவள் ஏதாவது பண்ணி மேலே வரணும்னு நினைக்கிறா, அவள் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனலையும் சரி அவள் ரொம்ப நல்லா மேலே வரணும்னு நினைக்கிறா, அதை நம்ம தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது என்னுடைய கௌரவம் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு என்ன இருக்குது? பாக்கியா தானே பிரச்சனை பண்ணலாம் மாட்டா, அவள் விருப்பப்படி விட்டுலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு உங்கள் எக்ஸ் ஒய்ஃப் மேலே இவ்வளோ அக்கறைன்னு கேட்பாங்க. அக்கறை இருக்காத பின்ன, அவள் இருக்க நினைப்பு இப்போ நானும் ஒரு காரணம், அதனால தான் நான் அவள் மேலே அக்கறை இருக்க மாதிரி இருக்கேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். சரி இந்த விஷயம் பேசினா வர சொன்னீங்களா? ஆமாம். இல்லை இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, இனியும் வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேனே, மறுபடியும் ஏன் இப்போ நீங்கள் மாற்றி பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை அது அப்போ பேசுனது, இப்போ வந்து அவள் வேலைக்கு போகக்கூடாது, இங்கே இருக்க சொத்து ஃபுல்லாக அவளுக்கு தானே, அவள் வேலைக்கு போனால் எங்களை மான மரியாதைலாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மந்தி பண்ணுற விஷயங்கள் டேரக்டாக பாதிக்காது, ஆனால் இனியா பண்ணுற விஷயங்கள் டேரக்டாக பாதிக்கும். அவள் மட்டும் எங்கள் மான மரியாதை மிதிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தால் அது செட் ஆகாது, இது அவள் லைஃபே பாதிக்கும். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவார். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் இதை பேச தான் வந்தேன், நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி கோபியும் கிளம்பிடுவார்.